வணக்கம் மக்களே, நான் குணா. நேத்து தான் வந்துட்டு ஒரு நல்ல காணொளி பதிவிட்டோம், பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம இந்த ராகவ் சத்தா அவரை பத்தி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம போட்டதுதான் போட்டோம், அதனாலயா என்னன்னு தெரியல. ராகவ் சத்தாவை பாத்தீங்கன்னா பதவியை விட்டே தூக்கிட்டானுங்க. ஆம் ஆத்மி கட்சியில பாத்தீங்கன்னா ஆத்மி கட்சியில இந்த ராஜ்யசபா துணைத் தலைவரா இருந்தாரு. இப்ப அந்த பதவியவே புடிங்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அசோக் மிட்டல் அப்படின்ற இன்னொரு ஆம் ஆத்மிக்காரருக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்க கூறியிருக்க விளக்கம் இல்லை, எதுக்கு அவரை வந்துட்டு பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கட்சி சார்ந்த விஷயங்களை தவிர்த்து சுய வளர்ச்சிக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு கட்சியை பயன்படுத்திக்கிறாரு. இந்த வந்துட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறாங்கல்ல இந்த டெலிவரி பசங்க, அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க கூட அவங்க மாதிரியே உடை அணிந்து பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தனிப்பட்ட விஷயங்கள் வந்து அவரே வந்துட்டு விளம்பரப்படுத்திக்க தற்புகழ் பண்ணிக்க வந்துட்டு அதிகமான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்துட்டு ஆர்வம் காட்டுறது இல்லை, செய்ய வேண்டியதை செய்யறது இல்லை, அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ உருட்டு வாய் உருட்டுன்னு சொல்ற மாதிரி என்னென்னமோ உருட்டி விட்டுருக்காங்க ஆம் ஆத்மி கட்சியில இருந்து. கிட்டத்தட்ட ஒரே தலைவர், எனக்கு தெரிஞ்சு வடக்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு விரிவாக்கம் கூட தெரியாதவங்களாம் அங்கே எம்எல்ஏவா இருக்கான். அந்த காணொலியெல்லாம் கூட பார்த்துருக்கேன். ஒரு படித்த மனுஷன், ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ட், பட்டய கணக்காளராக இருக்கக்கூடிய ஒரு எம்பி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துட்டு இப்போதான் வந்து கண்ணில் தட்டுப்பட்டாரு. என் நேரமா என்னன்னு பாருங்க, நேத்து தான் அந்த காணொலி போட்டேன். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, நல்லா படித்தவர், இந்த மாதிரி நறுக்கு நறுக்குன்னு சரியான கேள்வியாக கேட்குறாரு அரசாங்கத்தையும், இந்த தனியார் முதலாளிகள் நம்ம மக்களை வந்து சுரண்டதை பற்றி வந்துட்டு. அது பொறுக்கலை போல இவனுங்களுக்கு. இன்னைக்கு பார்த்தா அவரை பதவி விட்டே தூக்கிட்டானுங்க. இப்படி ஒன்று நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அந்த காணொலி கூட போட்டிருக்க மாட்டேன்ன்ற மாதிரி. ஜஸ்ட் நகைச்சுவை, வெறும் நகைச்சுவைக்கு தான் சொல்கிறேன். அந்த மாதிரி நேற்று போட்டதும் இன்னைக்கு இதை போடணுமான்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அவர் அணுகியிருக்காரு. அது அந்த நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு காரணம்னு இவரை வந்துட்டு நாடாளுமன்றத்துல பேச அனுமதிக்க கூடாதுன்ட்டு நீங்க வழக்கு தொடர்ந்துருக்கீங்களா அப்படின்ட்டு ஆம் ஆத்மி கட்சியவே திரும்பி கேட்டிருக்காரு. ஆம் ஆத்மி கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் வந்துட்டு ராஜ்யசபால பாராளுமன்றத்துல பேசுறதுக்கு வந்துட்டு இவர் அனுமதிக்க கூடாதுன்னு தான் சொந்த கட்சிக்காரங்களே சொல்றது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இவருக்கு அத்தகைய கொடுமை தான் இப்ப நடந்தேறி இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா தன்னோட இளம் பருவத்துல இருந்து கிட்டத்தட்ட 23 வயதுல இருந்து இந்த கட்சியில இருக்காரு. இப்ப அவருக்கு கிட்டத்தட்ட வயது 38 40 கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட 23 வயசுல இருந்து இந்த கட்சியில இருந்திருக்காரு. அப்பல இருந்து பாத்தீங்கன்னா மிக குறைந்த வயதுல ஆம் ஆத்மி கட்சியில இருக்க ஸ்போக்ஸ் பர்சனாகவும் இவர் இருந்திருக்காரு. ஆம் ஆத்மி கட்சி வந்துட்டு இந்தியாவோட 4வது பெரிய கட்சியா இப்ப வரையா அதான் இருக்கு. பாஜக, காங்கிரஸ், மேற்கு வங்கத்துல இருக்க திரிணாமுல் காங்கிரஸ்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்துட்டு அடுத்த பெரிய கட்சி இந்தியால. இது 4வது பெரிய கட்சி ஆகிறதுக்கு இவரோட உழைப்பு அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷனையே பாத்தீங்கன்னா இப்ப தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு நல்ல தலைவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட இருந்தே வந்துட்டு முதுகுல குத்துறாங்க, குழி பறிக்கிறாங்க. இப்ப அவர் பாத்தீங்கன்னா ட்விட்டர் இப்ப எக்ஸ் தளமா மாறி இருக்கலாம். அந்த எக்ஸ் தளத்துல வந்து ஒரு பதிவிட்டு இருக்காரு. என்ன வந்து இப்போதைக்கு மௌனமா தான் ஆக்கியிருக்காங்க, ஆனா என்னை என்ன யாரும் தோக்கடிக்கல, கண்டிப்பா நான் ஒரு இப்ப நீர்த்துளியா இருக்க நானும் ஒரு காட்டாற்று வெள்ளமா திரும்பி வருவேன். எப்ப நான் உங்க நாடாளுமன்றத்துல போய் நான் எப்படி நம்ம மக்களுக்கு வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு வந்துட்டு பொது பிரச்சனைகளை குரல் கொடுத்தனோ, அவங்க கூட நின்றனோ, அதே மாதிரி இந்த தருணத்துல நீங்க என் கூட நிக்கணும் அப்படின்ட்டு அவர் வெளிப்படையாவே வந்துட்டு ஆதரவு கேட்டிருக்காரு. எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு அவர் சமூக வலைதளங்களை வந்துட்டு பின்தொடர்றது, அவர் பேசின காணொலிகளை பதிவிடுறது, அந்த மாதிரி பண்ணுங்க. மூலியமா நம்மளோட ஆதரவை வந்துட்டு அவருக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவு உங்களால முடிஞ்சது அட்லீஸ்ட் அவர் பேசின வீடியோவாவது எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது, ஸ்டோரியில போடுறது, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வலைத்தளங்கள்ல பண்றதுன்னு பண்ணீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி இது பண்ணும்போது இவ்வளோ இப்போ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னும் நிறைய பேர்கிட்ட சொல்லுவீங்க. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியும், ஆதரவு பெருகும். கூடிய சீக்கிரம் அவர் பாராளுமன்றத்தில் வந்துட்டு நம்ம எல்லாருக்காண்டியும் போராடுவார், பேசுவார். சரி மக்களே, இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.